Hello friends, welcome to Uludha Pacha Samayal. This is our வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்பயுமே கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு போட்டு வடை செய்யாம இந்த மாதிரி பச்சை பாசி பருப்பை முளைக்கட்ட வச்சு அதுல வடை செஞ்சோம் அப்படினா நல்லா சூப்பரா இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். இதை எப்படி ஈஸியா செய்யலாம்ன்றதை பாப்போம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த வடை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், காரத்துக்கு 2 பல்லு பூண்டு போட்டுக்குவோம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். இதுலேயே என்ன பண்ணுவோம், 2 கிராம்பு எடுத்துக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 25 கிராம் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அது வந்து சிகப்பு அவல். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். முன்னாடி எதுவும் ஊற்றிட வேண்டாம். இப்போ நம்ம அரைக்க போகிற நேரத்துக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும். எதுக்காகனா இதை ஒரு வாட்டி இப்படி சும்மா கழுவிடலாம். கழுவிட்டோன்னா இதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். அதுக்காக இதை ஒரு வாட்டி சும்மா அலசிட்டு மேலால் எடுத்துக்கணும். நீங்கள் இதை வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். அதாவது சிகப்பு அவல் இல்லை அப்படின்றவங்க வெள்ளை அவல் கூட போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். போட்டுட்டு இதிலேயே கொஞ்சமாக புதினா இலை. இப்போ இதை என்ன பண்ணணும், பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நான் அவல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இது எல்லாமே கொஞ்சம் துருவிடும். அதுக்கப்புறம் இந்த முளைக்கட்டின பயரெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். இல்லை இந்த அளவுக்கு அரைச்சிருச்சு. எதுக்காக நான் முன்னாடியே அரைக்க வேண்டாம் எல்லாத்தையும் போட்டு அப்படின்னு சொன்னேன்னா, ஏன்னா இது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பயரெல்லாம் சீக்கிரம் அரைப்பட்டுரும், ரொம்ப கொலன்னு ஆயிரும். இதில் ஒரு 25 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி. இப்போ சீசன்லாம் நல்லா பச்சை பட்டாணிலாம் நல்லா கிடைக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த முளைக்கட்டின பச்சை பாசி பயிர் இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டுக்கோங்க. இதில் ஒரு 4 இதழ் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் தண்ணியெல்லாம் ஊற்றாம தான் அரைக்க போகிறேன். இதில் எந்த தண்ணியுமே எதுவும் சேர்க்கல. இந்த அளவுக்கு இருந்தாலே நமக்கு வடை வந்து நல்லா கரகரன்னு சூப்பராக வரும். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு இனுக்கு கருவேப்பிலையை நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம். அதனால் இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெய் காயிற வரைக்கும் இதை அழுத்தி இருக்கட்டும். பாருங்கள், வடை மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா வடை தட்டுற அளவுக்கு இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு பிணைஞ்சி வச்சுட்டோமே, உடனே காலி பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் வடை. லேசாக அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு, அப்படி இல்லைன்னா கையெல்லாம் தண்ணியை தெளிச்சுக்கோங்க. தண்ணியை தடவிக்குங்க. தடவிட்டு இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும். ஈஸியாக போட்டுடலாம் எடுத்து. போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது. ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. 2 பக்கமும் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான நல்ல முருகலான எண்ணெயே குடிக்காத, எண்ணெயிலையும் பிரிஞ்சு வராத பச்சை பாசி பயிரை முளைக்கட்டை வச்சு நல்லா ஜம்முன்னு செஞ்சாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இப்போ இந்த வடை உங்களுக்கு ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா கரகரன்னு சூப்பராக இருக்குது. நல்ல மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான வடை. இதே மாதிரி ஒரு வடையை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஒரே மாதிரி வடை செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி முளைக்கட்டின பயிரை வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.